மிளகு சிக்கன் பண்ணுறதுக்கு தயிர் மசாலா போட்டு ஊற வச்சுருக்கேன். வானல் சூடானதும் மரச்செக்கு கடலை எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கிட்டேன். சிக்கனை தயிர் போட்டு ஊற வைக்கிறதுனால அந்த செதிலாக இருக்கிறதெல்லாம் இருக்காது. நல்லா உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்கும். பட்டை கிராம்பு சேர்த்துக்கிட்டேன். வாசனைக்கு பச்சை மிளகா 2, நறுக்குன பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் 2த்தையும் சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கிட்டேன். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கிட்டேன். நான் இது கூட அரை தக்காளி மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அதை லைட்டாக வதக்கினா போதும். தக்காளி இதுக்கு நிறைய சேர்க்க வேண்டாம். 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்தேன். 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, மல்லித்தூள், மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு, பவுடர் மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். ஏற்கனவே சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மசாலாலாம் போட்டு கலந்து வச்சதுனால இதில் அளவாக போட்டுக்கிட்டேன். 1 மணி நேரத்துக்கு மேலே தயிரில் நல்லா ஊறின சிக்கன் எடுத்து இது உள்ளே சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா கலந்து மூடி வச்சுட்டேன். தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி வரும். நான் மூடியை திறக்கிறேன் பாருங்கள். சிக்கனில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. ஆனால் நான் ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றலை. இந்த சிக்கன்லேருந்தே இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இதை நம்ம சிம்மில் தான் வச்சு வேக வைக்கணும் பொறுமையாக. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா மசாலாலாம் கலந்ததுக்கு அதுக்கும் தீஞ்சு போயிடும். தயிர் சேர்க்கறதுனால அந்த மர செதில் மாதிரியே இருக்கும், அதெல்லாம் இருக்காது. நல்லா உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்கும். சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து மூடி வச்சிட்டேன். இடையில 2, 3 டைம் கலந்து விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. செதிலாக இல்லாமல் எப்படி உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும் இது. கடைசியாக மிளகுத்தூள் தூவி நல்லா கலந்து 1 நிமிஷம் மூடி வச்சு இறக்கிட்டேன். மிளகுத்தூள் எப்பவுமே கடைசியாக தான் போடணும். முதல்ல போட்டோம்னா கசப்பாயிடும். மிளகு நானே அரைச்சி பவுட்ரு பண்ணி போட்டிருக்கேன். பேக்கெட்டில் எப்பயுமே நான் மிளகுத்தூள் மல்லித்தூள் எல்லாம் வாங்குறதில்ல. நானே தான் அரைப்பேன். ஏன்னா பாக்கெட்டில் வாங்குறதுல சில பாக்கெட்டில் மணல் எல்லாம் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவு நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி போட்டுக்கிறது நல்லது. இந்த மிளகு சிக்கன் ஹோட்டலில் போய் கேட்டால் 4 பீஸு 200 சொல்கிறாங்க. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பெப்பர் சிக்கனோட விரிவான வீடியோவும் இருக்குது, அதையும் பாருங்கள்.